பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் நம்பும்போது நம்மை கர்த்தர் செழிப்பான வழியிலே நடத்தி நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஏராளமான மத நம்பிக்கைகள் இருக்கிறது, ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கர்த்தரை நம்பி வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். தன்னை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கேடகமும் துருகுமாய் இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் கர்த்தரை நம்பும்போது நமக்கு அவர் பாதுகாப்பாக, நமக்கு ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக, நம்மை ஆஸ்வதிக்கிற ஒரு காரணராக இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நம்ப வேண்டும். அவர் மேல் நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்மை அற்புதமாக, ஆச்சரியமான வழியில் நடத்துவார். வேத புத்தகத்தில் எசேக்கியா என்கிற ராஜா இருக்கிறான். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற விஷயத்தில் அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருத்தரும் அப்படி இருந்தது இல்லை அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம்பி வாழ்ந்தான். உதாரணத்துக்கு, அசிரியா என்கிற ராஜா படையெடுத்து வருகிறான். திரள் கூட்டமான ஜனங்கள் படையெடுத்து வர்றாங்க. இப்போ அந்த எசேக்கியா ராஜா ஒரு கொஞ்சம் மக்களை வச்சுட்டு இருக்கிறான். இப்போ இவன் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு முன்னே ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் வர்றாங்க, நான் இவங்களை எப்படி யுத்தத்தில் சந்திக்க போகிறேன் எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் அழுது அவன் என்ன செய்கிறான்? பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் போய் இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவரை நம்பி அவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, உம்மால் தான் இந்த வெற்றியை எனக்கு தர முடியும், என்னால் அவங்க முன்னே நிற்க முடியாது, அவங்க ஏராளமான மக்களாக இருக்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி இந்த எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட காணப்பட்டபடினால தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, அந்த தூதன் உருவின பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த அசிரியாவின் ராஜாவுடைய பாளையத்துக்குள்ளே புறப்பட்டு போய் 1,85,000 வீரர்களை கொன்று போட்டான். ஒரு பெரிய வெற்றியை தேவன் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னே பெரிய பெரிய சவால்கள் வரலாம், பெரிய பெரிய கஷ்டங்கள் வரலாம். எவைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் வைப்போம். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எசேக்கியா ராஜாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை முழுமையாக நம்பினான். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்புங்கள். அதுபோல் இந்த எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டான். வியாதிவாய்ப்பட்ட உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிற, நீ பிழைக்க மாட்ட அப்படி சொன்ன உடனே சூர பக்கமாய் திரும்பி தேவ சமூகத்தில் அழுகிறான். ஏன்னா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் போனால் என் வியாதி மாறும், என் மரணம் மாறும், எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பார் என்று சொல்லி இந்த எசேக்கியா ராஜா சூர பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். தேவன் நோக்கி அழுகிறான், கெஞ்சுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி நீ சாக மாட்ட, நீ பிழைப்பாய் என்று சொல்லி உன்னோட ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று சொல்லி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது எப்படி சாத்தியமாச்சு? எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கை. இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இருந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படட்டும். நமக்கு முன்னிருக்கிற பிரச்சனைகள், நமக்கு முன்னிருக்கிற போராட்டங்கள், நமக்கு முன்னிருக்கிற கஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் ஜெயிக்க நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பிறவி குருடன் வழியரே உட்கார்ந்திருக்கிறான். வழியரே உட்கார்ந்திருக்கும் போது அந்த வழியாக இயேசு புறப்பட்டு போகிறார்.
இயேசு போகிறத கேள்விப்பட்டு இவன் கூப்பிடுறான், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். விசுவாசமாக கூப்பிடுகிறான். நம்பிக்கையோடு கூட கூப்பிடுகிறான். இயேசுவால் எனக்கு உதவி செய்ய முடியும். உடனே இயேசு கேட்குறாரு, நான் என்னப்பா செய்யணும் உனக்கு? அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். அவர் கேட்குறாரு, நான் உனக்கு பார்வையடைய வைப்பேன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். இவன், ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான், நம்புகிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு உடனே, நீ பார்வையடையவாக என்று சொன்ன உடனே அவன் பார்வையடைந்து அவன் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு செல்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். எந்த மனுஷனையும் நாம் நம்ப வேண்டாம். ஆமென். மனுஷரை நம்புவது பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நமக்கு நலமாக இருக்கும். எனவே நம்ம நம்பிக்கை மனுஷன் மேலே, உலக பொருள் மேலே நமக்கு நம்பிக்கை வராண்டாம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு நம் தேவன் நமக்கு அற்புதமாய் வழி நடத்துவார். எனவே கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வசனத்தின்படி நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையிலும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.